இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களோடும் என்னோடும் எப்பொழுதும் இருக்கும்படியாய், நமக்கு வழிகாட்டும்படியாய், நமக்கு ஒளி வீசும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை மீட்கும்படியாய் ஒரு இரட்சகர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் பெயர்தான் இயேசு கிறிஸ்து என்ற எம்பெருமான். இயேசு என்பதற்கு அவர் இந்த உலகத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று பெயராம். எனக்கு பிரியமானவர்களே, பாவங்களை ரட்சிக்கிற தேவன் மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் நித்திய மீட்பை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, இந்த நாளிலே அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் அவர் விரும்புகின்றார். ஆம், ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று அற்புதமாய் தீர்க்கதரிசி மூலமாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்மை காக்கும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை தப்புவிக்கும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்கின்றது, உலகத்தின் கடைசி பரியந்தமும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் நம்மோடு கூட இருப்பாராம். ஆம், அந்த நல்ல தேவன்தான் இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கின்றார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இந்த நல்ல நாளிலே, தேவனுடைய பிறந்த நாளை உலகமெங்கும் கொண்டாடுகிற இந்த நாளிலே, நீங்கள நானும் பிதா நம் மீது அன்பு செலுத்தினதினாலே ஒருவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நமக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தாரே, அந்த தேவனை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஆம், இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்தில் இன்னும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கின்றார். ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, நீர் இம்மானுவேலாய் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்வதற்காக உமக்கு நன்றி. எங்களை பரிசுத்தப்படுத்துகிற, எங்களை தேற்றுகிற, எங்களை வழி நடத்துகிற உம்முடைய பிரசனத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.